ஏ கியூப் பி பவர் 4 மற்றும் ஏ பவர் 7 பி பவர் 7 மீசிமா காண்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ மீசிமானா ஏ கியூப்னு இருக்கு. இப்போ ஏ கியூப் வந்து இந்த ஏ பவர் 7 பி பவர் 7 தான் இருக்குது. சரிங்களா? ஏ கியூப் இருக்கு. ஏ பவர் 7 இங்க இருக்கு. இப்போ ஏ கியூப் இதுக்குள்ள தான் இருக்குது. பி பவர் 4 இருக்கு. பி பவர் 4 இதுக்குள்ள தான் இருக்குது. ஏ பவர் 7 பி பவர் 7 இருக்குங்களா, அதுக்குள்ள தான் இருக்குது. பி பவர் 4 தான், இங்க பி பவர் 7 இருக்குது. இது ரெண்டுமே இதுக்குள்ள அடங்கிருது. அப்போ மீசிமா என்னன்னா ஏ பவர் 7 பி பவர் 7 பெரிய நம்பர் தான். சரி, உங்களுக்கு எப்படி இது வழிமுறை என்னன்னு நான் சொல்றேன். ஏன்னா இதே மாதிரி வேற கணக்கு கேட்டாங்கன்னா எப்படி நீங்க அட்டன் பண்ணுவீங்க, அதனால சொல்றேன் என்ன வழிமுறை. அதில் ஏ கியூப் பி பவர் 4 ஏ பவர் 7 பி பவர் 7 மூணு எழுதிக்கிறீங்க. கியூப்னா ஏ கியூப் அப்படியே எழுதிங்க. ஏஏன்னு 3 கூட எழுதலாம். 4னா பி பவர் 4 எழுதிங்க. பிபிபின்னு 4 நம்பர் கூட எழுதலாம் தப்புல. ஏ பவர் 7 பி பவர் 7 இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா ஏ பவர் 7 ஏ கியூப் ஏ பவர் 4 எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏ பவர் 7 அதே மாதிரி பி பவர் 7 தான், அதையும் பி கியூப் பி பவர் 4 எழுதலாம். சரி, இப்போ காமனா இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க. எது காமனா இருக்குது? ஏ கியூப் இங்க இருக்குது. இங்க இருக்குதா? இல்ல. இங்க இருக்குதா? இருக்குது. ரெண்டுத்துல காமனா இருந்தா கூட ரவுண்ட் பண்ணுங்க. மூணுத்தையும் காமனா ரவுண்ட் பண்ணுங்க, ரெண்டுத்துல காமனா ரவுண்ட் பண்ணுங்க. அப்போ என்னது? ஏ கியூப் காமனா இருக்கு, எழுதிட்டோம். அடுத்தது வேற என்ன காமனா இருக்கு? பி பவர் 4 இருக்கு, இங்கேயும் பி பவர் 4 இருக்கு. இப்போ பி பவர் 4 காமனா எழுதுங்க. ஓகேங்களா? ரவுண்ட் பண்ணிக்கிறது ஒரு முறை எழுதுங்க. இது ரெண்டுத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கிறோமா, அது ஏ கியூப் மட்டும் எழுதுங்க. பி பவர் 4 ரெண்டுத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கிறோமா, அது ஒரு டைம் எழுதுங்க, பி பவர் 4. ஓகேங்களா? சரி, எழுதிட்டோம். மீதி ரவுண்ட் பண்ணாம இருக்கிறது இது, அதையும் எழுதணும். ஏ பவர் 4 ரவுண்ட் பண்ணல, அது எழுதணும். பி கியூப் ரவுண்ட் பண்ணல, அது எழுதணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்னாச்சு? ஏ கியூப்பும் ஏ பவர் 4 என்னாச்சு? ஏ பவர் 7. பி பவர் 4 பி கியூப் என்னாச்சு? பி பவர் 7. அப்போ இதுதான் பி எல்சிஎம். ஓகேங்களா? இதுல ஜிசிடி கேட்டாங்கன்னா, அதாவது மீபேவா கேட்டாங்கன்னா, இது மீசிமா தான் சொன்னோம். மீபேவா கேட்டாங்கன்னா ரவுண்ட் பண்ணது மட்டும் எழுதணும். சரிங்களா? எது ரவுண்ட் பண்ணோம்? ஏ கியூப் மட்டும் தான் ரவுண்ட் பண்ணோம். நான் ஜிசிடி எழுதுறேன். ஏ கியூப் அப்படியே எழுதிக்கணும். அடுத்து என்ன ரவுண்ட் பண்ணிருக்கோம்? பி பவர் 4 ரவுண்ட் பண்ணிருக்கோம். பி பவர் 4. சரிங்களா? இதுதான் ஜிசிடி. அதாவது மீபேவா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ கியூப் பி பவர் 4. மீசிமா கேட்டாங்கன்னா ஏ பவர் 7 பி பவர் 7. ரவுண்ட் பண்ணதை ஒரு முறை எழுதிட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்து, மீதி எல்லா ரவுண்ட் பண்ணாதையும் சேர்த்து எழுதுனா அதான் வந்து எல்சிஎம். எல்சிஎம்ன்றது கொஞ்சம் பெருசா இருக்கும். சரியா? பெரிய வேல்யூவா இருக்கும். ஜிசிடின்றது கொஞ்சம் சின்ன வேல்யூ. எல்சிஎமோட சின்ன வேல்யூ தான்.